இன்று காலையில் அட்டகாசமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்தது. இது பார்க்கறதுக்காகவே காலையில் நான் எழுந்துட்டேன். நல்லா இருந்தது. அரசாங்கம் மூலமாக தான் இது நடத்துகிறாங்க. அதாவது ஒரு பாதுகாப்புக்காகவும் ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கணுக்காகவும் செய்கிறாங்க. அது நல்ல செய்தி தான். இருந்தாலும் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது எல்லோரும் இப்போ செய்கிற மாதிரி தான். இப்போ விளையாட்டுனா எல்லாம் வந்து கொஞ்சம் அரசியல் கட்சிக்கெலாம் கொஞ்சம் செலவு கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் கூட்டம் போட்டுன்னா நிறையா பணம் செலவு பண்ணணும், ஆளை கூட்டு வரணும். இதுனா எல்லாம் எப்படியா இருந்தாலும் கூட போகிறாங்க. ஒரு 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 என்னது ஒரு தமிழ் சமுதாயத்தோடைய நிகழ்ச்சி, அது மக்களுடைய அது கலாச்சார நிகழ்ச்சி. அப்படி பார்க்கும்போது இவங்க போய் அதில் ஆதாயம் அடைகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இருந்தாலும் இது இருக்க அது ரொம்ப வக்கரமாக மாறிட்டு வருது எல்லா விஷயத்துலேயும். அதாவது சாவு வாழ்வு எல்லாத்துலேயும் அரசியல், அதாவது ஒரு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு போகுதுன்னு. அது எல்லாம் இயற்கை தான். சரி, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி உதயநிதி வந்ததை பார்த்தேன். மகனோட வந்திருந்தான். தப்பு கிடையாது. ஒரு அப்பா வந்து பிள்ளையை கூப்பிட்டு வர்றது, இது மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் கொண்டு வரது நல்லதான். இல்லைனா வச்சுக்கோங்க யாராவது வந்து எந்தாச்சும் வீடியோ பார்த்துட்டு இருப்பான். ஒரு வகையில் நல்லது தான். அதில் அமைச்சர் மூர்த்தி நல்லா செஞ்சுருந்தாங்க. அதில் எல்லோரும் வரும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த ஒலிபெருக்கில் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு பேர் மட்டும் எனக்கு அதில் காதல் கேட்கல. ஒருவேளை அந்த அமைச்சர் அங்கே இல்லையோன்னு பார்த்தேன். அது அந்த அமைச்சர்னா பிடி பழனிவேல் தியாகராஜன் தான். அப்புறம் ஆனால் அங்கே பார்த்தா அவர் இருக்கிறார். இப்போ எல்லாம் வந்து இப்போ அமைச்சர் இந்த இதில் நிறைய இப்போ ஜாதியும் நிறைய வந்துட்டுது. இதை வந்து இவனுக்கு சொதப்பாத இந்த ஒரு கலாச்சார நிகழ்ச்சியை மோசமாக்காத இருந்தால் நல்லது. ஏன்னா ஜாதி வந்தாலே அது எங்கே ஜாதி நுழையுதோ அது காலியாகிடும். அரசியலில் கூட நான் சொல்கிறேன், பொது வாழ்க்கையிலையும் சொந்த வாழ்க்கையிலையும் சரி. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லை இருக்க மாதிரி ஜாதிக்கும் ஒரு எல்லை இருக்குது. அது வந்து கலாச்சாரப்படி யார் நடத்துனாங்களோ என்ன நடத்துனாங்களோ அதை மட்டும் அவங்களையே அதை ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் நடத்த விட்டுட்டு அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் இந்த கூட்டத்தை எப்படிலாம் இந்த நிகழ்ச்சி எப்படிலாம் பாதுகாப்பாக எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத நடத்தணும், சண்டை வராத நடத்தணும், இல்லை ஏதாச்சும் அடிபட்டுன்னா அவங்களை எப்படி உதவி செய்யணும், இது மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ உதயநிதி வந்தது சரி தான், அவன் பிள்ளைய கூட்டம் சரி தான், தப்பு கிடையாது. அதே மாதிரி மேடையில் வந்து இப்படி தள்ளினாங்க, அவங்க கலெக்டர் மாறி உட்கார வச்சாங்க, பொம்பளைய மாற வச்சாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய தவறு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு எடுத்தும் கொடுத்தோம். நாங்கள் வந்து ஒரு பெரிய அஃபிஷியல் ப்ரோட்டோக்காலுக்காக எல்லாம் யாரும் செய்யலை. எல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு ஜல்லிக்கட்டை என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் என்ன சில மாற்றங்கள், சில ஏமாற்றங்கள் எனக்கு என்னென்னா, உதயநிதி வந்து ஒரு நல்ல தகப்பனாகவும் செயல்படலை. ஒரு நல்ல அந்த பதவிக்கு தகுந்த தகுதியுள்ள ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அமைச்சராகவும் செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்லை ஒரு தமிழக அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவும் செயல்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு காரணம் என்னென்னா, இப்போ வந்தானுங்க எல்லாம் உட்காந்தாங்க, அதெல்லாம் ஓகே. அவன் புள்ள வந்து பின்னாடி அவன் பசங்களோட வரான், ஃப்ரெண்டோட வரான், அதெல்லாம் ஓகே. அப்புறம் வந்து இந்த ட்ரோன் கேமரா வச்சு செய்கிறானுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் பையனுக்கு விளையாட தெரியல, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல, இயக்க தெரியல. ஆனால் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டை அதை சொல்லிக் கொடுக்குறான், அதுவும் தவறு கிடையாது. ஆனால் இதில் போயிட்டு உதயநிதி போய் அதை வாங்கிக்கிட்டு அதை அவனே ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுவும் தவறு கிடையாது. ஆனால் வேறு இடத்துல இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இவெல்லாம் வந்து ஒரு விளையாட்டு ஆர்வத்துக்காக வரா. இவர் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் தான் பையனுக்கு. அங்கே காளை மாடுகள்லாம் வர்றது, அந்த வீரர்கள் அந்த காளை மாடுகளை கட்டுப்படுத்துறது, இதை பார்க்காத இவனுடைய எண்ணம் எல்லாம் ட்ரோனை எப்படி இயக்கிறதுன்னு கற்றுக்கிறதுல இது வந்து ஒரு மலிவான ஒரு தரங்கட்ட செயலாக இருக்குது. அதாவது ஒரு பொது இடத்துக்கு போகும்போது ரொம்ப அது அதாவது என்ன, ஒரு வாளுக்கு 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்குன்றது எப்படின்னா, ஒரு பொது இடத்துக்கு போனால் அதில் நல்லதும் வரலாம், அரசியல் ஆதாயம் அடையலாம். ஆனால் சின்ன தவறு பண்ணால் அரசியல் மோசமாக அடைஞ்சிடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் மோசமான சூழ்நிலையை நல்லதை உருவாக்குறோம் வந்து டொனால்ட் ட்ரம்ப். எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல்வாதி உலகத்தில் இப்போ இந்த நூற்றாண்டில் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். ஆனால் இவங்க என்ன செஞ்சானுங்கன்னா, இவங்க போயிட்டு தனக்கு ஒரு பலம் சேர்த்துக்கிறதுக்கு, ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு உருவாக்குறதுக்கு பதிலாக இவங்களுடைய செயல்பாடுகளால் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டானுங்க, பிரச்சனையை உருவாக்கிட்டானுங்க, திரும்ப இந்த குடும்பத்தை கொண்டு வரானுங்க. அது மாதிரி பேசணும் அக்கறை பற்றி உள்ளவனுங்க தான்.
இந்த குடும்ப அரசியல், மன்னர் அரசியல் தான். இது மன்னர் அரசியல் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது. அது கட்சியிலையும் ஜனநாயகம் இருக்குது, ஆட்சியிலையும் பொதுமக்கள் ஜனநாயகம் படி தான் எல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சில சமயம் ஒரு குடும்பம் ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். அதெல்லாம் இயற்கை. அது எல்லா குடும்பத்துக்கும் வரும். எவனும் பர்மனெண்ட் கிடையாது பொது வாழ்க்கையில். ஏன்னா நேரு குடும்பத்துக்கே நடந்தது. அப்புறம் எவ்வளோ குடும்பத்தை இன்னும் நம்ம லோக்கலில் பார்த்துருக்குறோம், மாவட்ட அளவில், மாநில அளவில், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அது ஒரு இயற்கையின் நியதி. சரி, என்ன அது உதயநிதி செஞ்சது சரியில்லை. ஏன்னா வீரர்களுக்கு ஒரு வீரர் ரொம்ப மோசமான நிலை என்னென்னா, ஒரு வீரர் மேலே ஏறி வரான், அப்போ கூட அந்த கேமரா ரிமோட்டை வச்சுட்டு அதில் பார்த்துட்டு இருக்கான தவிர வீரருக்கு அவன் பையன் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் அந்த அந்த பரிசையோ அட்டையோ. அது சரி கிடையாது. அதாவது நிறைய தடவை நான் இந்த ஸ்டாலின் கூட பார்த்துருக்கேன். இவன் அமைச்சர்களுக்கே இப்போ விழா பரிசு கொடுக்கும்போது கூட 100 ரூபா கொடுக்கும்போது பார்க்குறேன். இந்த பொங்கல் விழா பரிசு அந்த அமைச்சருக்கு துண்டை வாங்கி ஒரு கையில் தள்ளி விடுறானுங்க. ஸ்டாலினே தள்ளி விடுறான், போ அடுத்தவங்க வர மாதிரி. அதாவது ஒரு இங்கி தான் ஒரு பெருந்தன்மை, எப்படி ஒரு கலாச்சாரத்தோட பழகணும், அது கிடையாது. இன்னொன்று, இவனுக்கு 2 பேருமே பேண்ட் சட்டையோட வரானுங்க. சரி, இன்பநிதி அவன் பையன் பேண்ட் சட்டையோட வரான், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உதயநிதி ஏன் பேண்ட் சட்டையோட வரணும்? இது ஒரு தமிழ் கலாச்சாரம். இந்த சமயத்தில் இந்த ஒப்பீட்டுக்காக நான் முதல்ல ஒரு பேரை சொன்னேன், பழனிவேல் தியாகராஜன். நல்லா படித்தவன், வெளிநாட்டில் படித்த வேலை செஞ்சவர், அமெரிக்காக்காரை கல்யாணம் பண்ணிட்டார். இதுக்காக நான் பெருசுன்னு சொல்லலை, பெருசாக படித்தவன் நிறைய பேருக்கு சில வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பில்லாத இருக்கலாம். நான் படித்தவங்களாம் பெரிய கொம்பு, வெளிநாட்டுக்கு போனவங்களாம் பெரிய கொம்பு, வெளிநாட்டுக்காரி கல்யாணம் பண்ணவங்களாம் பெரிய கொம்புன்னு அப்படிலாம் சொல்லலை. அது மாதிரி சில பேருக்கு இயற்கை அமையுது, அதுக்காக கிடையாது. இதெல்லாம் அவனை பெருமை, அது அவனும் சொல்ல மாட்டேன். பழனிவேல் தியாகராஜன் மட்டும் நான் மரியாதை அவரும் சொல்கிறேன். அவர்னு எனக்கு பிடிச்சதுன்னா, அவர் வேஷ்டி சட்டையோட அந்த தமிழ் கலாச்சாரத்தோட இன்னும் நாட்டுக்கே வாழ்ந்துக்கிட்டு தன் பிள்ளைங்களையும் அங்கேயே படிக்க வச்சுக்கிட்டு என்னால் செய்ய முடியல, அவர் செய்கிறாரு. ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்துக்கு ஈடுபட்டு அமெரிக்க ஒய்ஃபை கூட அங்கேயே வச்சுக்கிட்டு எல்லாம் செய்கிறாரு. அவர் வேஷ்டி சட்டையோட வராரு. ஒரு படித்து ஒரு நல்ல உலகம் ஃபுல்லாக சுற்றி நிறைய நல்ல பெரிய இடத்துல செல்வாக்கோட வேலைலாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்காருன்னா, இது மாதிரி மனுஷன் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கணும். எந்த கட்சின்னு முக்கியம் கிடையாது. என்ன சொல்லப்போனால் பழனிவேல் தியாகராஜன் அதிமுக வரும்னு நான் சொல்லுவேன். சரி, அது முக்கியம் இல்லை. நான் சொல்ல வந்தேன்னா, இவர் இது மாதிரி படித்து நல்லா எல்லா டெக்னாலஜி, எல்லா அறிவு உள்ளவர், ஃபைனான்ஸு எல்லாம் எவ்வளோ சொல்லலாம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஐடி இதிலே அவர் தான் மினிஸ்டர் இல்லையா, நிறையா நல்லது கொண்டு வர தமிழ்நாட்டுக்கு. அவர் எளிமையாக ஒழுங்காக இருக்கிறார். அவர் பேரஸும் அந்த மைக்கிளும் சொல்ல வரேன். இதெல்லாம் கோஷ்டி அரசியல், அந்த அல்ப புத்தி. அதுக்காக அவருடைய புகழ் மங்க போகிறதில்ல, அவர் செய்கிற செயல் யாரையும் மறைக்க போகிறதில்ல. என்னுடைய ஒப்பீடு என்னென்னா, நல்லா படித்து உலகம் ஃபுல்லாக சுற்றி ஒரு நல்ல பரந்த அறிவோட எளிமையாக இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு அந்த கலாச்சாரத்தோடு இருக்கிற பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர், பழனிவேல் தியாகராஜன் ஒரு பக்கம், இவன் உதயநிதி வரான், அவன் பையன் கூட வரான், அது தப்பு கிடையாது. ஆனால் உதயநிதி அவன் செயல்படுற விதம், அந்த ரிமோட் வச்சுன்னு விளையாடுறது, பேண்ட் சட்டை போட்டுன்னு வர்றது, அவன் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி தெரியல. உடனே அவன் தெலுங்குக்காரன் சொல்ல நினைக்காதுங்க. அப்படி சொல்ல நான் ஒரு தமிழ்நாட்டுக்காரனா இருக்கணுன்றேன் இல்லை. சும்மா பிளேன் ஏறிட்டாலே அவன் தமிழ்நாடு மறந்து போகிற மாதிரிலாம் காட்டிக்கிறான். அப்படிலாம் நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட மோசம் வெளிநாட்டுக்கு போகாத இருக்கணுங்க தான். அவனுக்கு தான் வெளிநாட்டில் இப்படிலாம் இருக்குதுன்னு நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு தானே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி தன்னையை கேவலப்படுத்திக்கிறானுங்க. அந்த கேட்டகரியில் வரவன் தான் உதயநிதி. தமிழ்நாட்டு கலாச்சாரம் உள்ளவனும் கிடையாது, வெளிநாட்டு கலாச்சாரம் உள்ளவனும் கிடையாது. உதயநிதி படித்தவனும் கிடையாது, படித்தவங்கிட்ட இருக்கிற பண்பாடு அறிவும் கிடையாது, படிக்காத இருக்கிற ஒரு பாசமும் ஒரு இயற்கையான கலாச்சார ஈடுபாடும் கிடையாது. அதான் ரெண்டு கட்ட நிலைமைன்னு சொல்ல வரேன். நிறைய சொல்லலாம், இந்த வீடியோ நிறைய அதிகமாக போயிட்டுருக்கு, திரும்ப இதை பற்றி பேசுகிறேன். இதில் அரசியல் கிடையாது, சும்மா ஒரு ஒப்பிட்டு பார்க்குறேன். நல்லா படித்தவன் கலாச்சாரம் உள்ளவனுக்கும் அந்த கலாச்சாரம் இல்லாதவனுக்கும், அவன் பணக்காரனாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம். ஆனால் சில இதெல்லாம் படிப்பாளையும் குணத்தாலையும் அந்த குடும்பத்தாலையும் தான் வருது. குடும்பத்தாலைன்னா நான் ஒரு அந்தஸ்து சொல்ல, கலாச்சார குடும்பம் சொல்கிறேன். அவங்க பணம் இருக்கலாம், பணம் இல்லாத போனால். ஆனால் கலாச்சாரன்றது ஒரு ஆத்தா அப்பன், அந்த குடும்பம், அந்த கிராமம், அந்த கலாச்சார மொழி தானாக கொண்டு வரணும். அது இன்னும் இருக்குது. அதை நல்லா முன்னின்று நல்லா பழனிவேல் தியாகராஜன்
ஒரு உதாரணமாக இருந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நான் பழனிவேல் தியாகராஜனை தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி திரும்ப பேசுவோம். பொங்கல் முடிஞ்சது. எல்லோரும் நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ செய்வோம். நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்.